அ ஒரு தேவையோட அதாவது உடம்பு சரியில்ல, சுகத்துக்காக, இல்ல ஒரு டெலிவரன்ஸ்க்காக, இல்ல வீட்ல பிரச்சனை, இல்ல படிக்காம இருக்கோம். ஏதோ ஒரு ரீசனுக்காக ஆண்டவர தேடணும்ல. நான் அப்படி ஒரு ரீசனே எனக்கு இல்ல. 100% எனக்கு காட தேடுறதுக்கு அங்க ரீசனே கிடையாது. இருக்கும். பட் எனக்கு அந்த ஏஜ்ல இல்ல. அந்த ஏஜ் ஆஃப் 18 எனக்கு வந்து அது இல்ல. ஸோ நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அது. ஸோ கெட்டிங் இன்டூ த காலேஜ் யூ நோ காலேஜ் லைஃப் யூ கோயிங் டு ஸ்டார்ட் அபவுட் தட் ஒன். ஸோ வி ஃபீல் வெரி ஆங்ஷியஸ் டு பி கெட் இன்டூ த காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் செம் வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில வந்து த்ரூ மை ஃப்ரெண்ட் அவர் வந்து என்ன செய்றாரு, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காட் பத்தி சொல்றாரு. அவரு சொன்ன காஸ்பலும் இன்னும் எனக்கு ஞாபகத்துல இல்ல. அதான் ரொம்ப விஷயம். அவரு காஸ்பல் சொன்னாருன்றதுமே எனக்கு தெரியாது. ஓகே. பட் அவர் வந்து ஆக்சுவலா கர்நாடகா பெர்சன். ஓகே. அ கன்னடம் பேசுவாரு. அவர் வந்துட்டு அவர் வந்து பிராமின் கன்வெர்ட்டட். ம்ஹ்ம். ஸோ அவர் வந்து என்ன செய்றாரு, ஒரு நியூ டெஸ்டமென்ட்ட அவர் பனியன்குள்ள இருந்து எடுக்குறாரு. ஒளிச்சு ஒளிச்சு வச்சுட்டு இருந்த வச்சிருக்கிறாரு. மாரி. வீட்டுக்கு ஓகே. தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. அத ஓகே. என்கிட்ட எடுத்து நியூ டெஸ்டமென்ட்ல இருந்து ஷேரிங் த வேர்ட் ஆஃப் காட் ஓகே. அண்ட் ஆல்சோ சோ மெனி திங்ஸ் அபௌட் கிரைஸ்ட். ம்ஹ்ம். பட் என்னுடைய மைண்ட்ல வந்து திங்க் ஹவ் திஸ் பர்ட்டிகுலர் பிராமின் பெர்சன் வாஸ் டாக்கிங் அபௌட் த கிரைஸ்ட். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. ஸோ ஐ நெவர் அவர் 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 பண்ணதில நான் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்ல. எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணல. இன் மை மைண்ட் ஹவ் திஸ் கை டாக்கிங் அபௌட் கிரைஸ்ட். வேர் இஸ் திஸ் ஹேப்பனிங்? லைக் வேர் ஆர் யூ ஃப்ரம்? லைக் ஆ இது வந்து எங்க வீட்டுக்கிட்டயே நடக்கிற ஒரு சம்பவம். அட் த ஓகே. ஏஜ் ஆஃப் 18 ஹி இஸ் 17. ஸோ ஓகே. எல்லாம் முடிச்சுட்டாரு. மோர் தென் ஹால்ஃப் அன் ஹவர் 45 ம்ஹ்ம். மினிட்ஸ் ஐ ஸ்போக் அபௌட் த காட். அப்புறம் வந்துட்டு அவர் வந்து என்கிட்ட என்ன சொல்றாரு, "இன்னைக்கு என் கூட சர்ச்சுக்கு வரியா?" அப்படிங்கிறாரு. ஓகே. அதுலயும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் இன்னும் ஆக்சுவலா எங்கேயும் நான் சொன்னதே இல்ல. பெரிய விஷயம் என்னன்னா, ஐ அம் த வெரி கிரேட் ஃபேன் ஆஃப் ஒன் ஆக்டர். தமிழ் ஓகே. ஆக்டர் இஸ் மோர் தென் யூ சி இன் மை ஸ்கூல் டேஸ் ஐ கட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் அண்ட் ஐ வென்ட் டு த மூவிஸ். ஓகே. அந்த மாரி ஆள் நானு. ஸோ தட் பர்ட்டிகுலர் பெர்சனுடையதான மூவி வந்து அன்னைக்கு டிவில ஓடிட்டு இருக்கு. ஓகே. ஈவினிங். ஓகே. நான் கிளம்புறேன், பார்க்கும்போது அந்த பெர்சனுடைய படம் ஓடுது. ஓகே. பட் என் மைண்ட் அதுல போகவே இல்ல. ம்ஹ்ம். ஸோ கிளம்பி சர்ச் போறேன். ம்ஹ்ம். போனா இந்த டே 1 அவர் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. உட்கார வைக்கும்போது அங்க ஒரு சாங் பாடுறாங்க. ஓகே. அது ரிகார்டிங் பேஸ்ட் அப்பான் ஹோலி ஸ்பிரிட்ட பத்தினதான ஒரு பாட்டு அது. ஓகே. ஸோ அங்க உட்கார்றோம், அத பேசுறோம், அந்த பாட்ட கேட்குறோம். என்ன அறியாமலேயே எனக்கு இப்ப தெரியும், அப்ப தெரியாது. அபிஷேகத்துக்குள்ள வருது. ம். அனாயிண்டிங்குள்ள வருது. த டே 1 எனக்கு. ம்ஹ்ம். அனாயிண்டிங்ல வருது. நான் கை தட்டுறேன், பாடுறேன், எல்லாமே செய்றேன். எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. This is your first experience experiencing something like church. சர்ச். Okay. த ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் டு த சர்ச். Okay. செகண்ட் திங் ஐ ஃபீல் த அனாயிண்டிங். Okay. பட் ஐ டோன்ட் நோ இதுதான் அனாயிண்டிங்கிறது எனக்கு தெரியாது. Okay. ஸோ அங்க போய் உட்கார்றேன். அதான் சூசன் ஒன்னு நான் சொல்லுவேன். எப்பவும் சொல்லுவேன் ம்ஹ்ம். சூசன் ஒன். நான் வந்து தேவன தெரிஞ்சுக்கவே இல்ல. எனக்கு தெரியாது அவர பத்தி ஒண்ணுமே. அவர் தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சு கொண்டாந்து உட்கார வச்சு, அந்த அனாயிண்டிங்குள்ள இருந்த சந்தோஷம். ஆ 51ஆம் சங்கீதத்தில வந்து டேவிட் சொல்வாரு. நிலைவரமான ஆவியையும், உம்முடைய இரட்சண்ய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுக்காமலும் இரும். அந்த சால்வேஷன் அந்த ஹேப்பினஸ் வந்து எனக்கு அங்க தான் தெரிஞ்சுச்சு. ஸோ அதுதான் காட் என்ன பிடிக்க வச்சுச்சு. எனக்கு இந்த சர்ச் வேணும், எனக்கு இந்த சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் அது நடந்தது வந்து சண்டே. அகைன் வெட்னஸ்டே அவர் கூப்பிடுறாரு திருப்பி. பைபிள் ஸ்டடிக்கு. ஸோ திருப்பியும் எனக்கு இந்த 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 சந்தோஷம் இழுத்துட்டு போகுது. அங்க போய் நான் உட்காரும்போது ஒரு தாட் எனக்கு. என்னன்னா, அதே பாட்ட இன்னைக்கும் பாடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு. போய் உட்கார்ந்த சேம் சாங் தே வில் ஸ்டார்ட். Okay. அப்பா! அந்த நேரத்தில அனேன்ட்ல அப்படியே நிரம்பி கைய தட்டி பாடி ஆ Okay. பாட்டு தெரியாது. பக்கத்தில ஒருத்தர் புக் வச்சுட்டு பாடிட்டு இருக்காரு. அவர் புக்க இழுத்து என் பக்கத்தில வச்சுக்கிட்டு அவரு என்ன அப்படியே பார்க்குறாரு. நான் அதெல்லாம் கவலைப்படவே இல்ல. எனக்கு இன்னும் அது ப்ளசன்ட்டா இருக்கு. அந்த அந்த சீன் வந்து இன்னும் எனக்கு அப்படியே மைண்ட்ல இருக்கு. Okay. இன்னும் நான் அன்னைக்கு போட்டிருந்த ஷர்ட் காலர் வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில இருக்கு. Wow. So அப்படியே impact event. It ஆமா. was an impact event. அப்படியே ஹார்ட்குள்ள போய் அது இதாயிடுச்சு. ஸோ அப்படியே உட்காந்து ஃபுல்லா அன்னைக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட். அப்படி ஆண்டவருக்குள்ள வந்தது தான். அதுக்கப்புறம் ஆச்சு 3 இயர்ஸ் ஆச்சு. ம்ஹ்ம். எவ்ரி சண்டே எப்படியும் ஆண்டவர்ட்ட எங்கேயும் உட்காந்துருவேன். அந்த அந்த பாண்ட் பிட்வீன் த காட் அது வந்து இன்னைக்கும் அப்படியே இருக்கு. So நீங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் somebody evangelized you. Somebody like brought the word of God to you and the peace and the joy that you found in God's presence. சால்வேஷன்ஸ் அந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம்னு சொல்லுவாங்க அந்த இது.